தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வில் சமீப காலங்களில் எப்படிலாம் நடப்பு செய்திகளை தொடர்பு படுத்தி கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தித்தாள்களை நல்லா படித்து அதுலேருந்து சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளை எடுத்து கொடுத்து ப்ளஸ் அதனுடைய தொடர்புடைய சப்ஜெக்ட், அது இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்குது கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்குதோ அதையும் நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி அதனுடன் தொடர்புடைய ஸ்டாட்டிக் ஜிகே, புது அறிவு, பழைய கேள்விகளை அப்படி அதையும் நம்ம லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதனால் மாணவ நண்பர்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வரும் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. சரியா? கண்டிப்பாக சொல்கிறேமா. போனஸ் கேள்விகள் சரிங்களா, அதுக்கப்புறம் இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து சூப்பரான சாதனை வெற்றி படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 6ஆம் தேதி. டிசம்பர் 6ஆம் தேதியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம். சரியா? பாருங்கள், அந்த இண்டெக்ஸில் என்னெல்லாம் சொல்லி பாருங்கள். உள்ள என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஆர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம், அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான செய்தியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிபரான் கமிஷன் அப்படின்னா அது எதற்காக அமைக்கப்பட்டது அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒப்பந்தங்கள் என்னென்னலாம் கையெழுத்து ஆகிருக்குது அதோட சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாம், ஜியாகிரபியுடன் தொடர்புடையது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே சாலை விபத்தில் முதலிடம் பெற்றுள்ள தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு 150 ஆண்டுகள், அதை பற்றியும் ஒரு சிறப்பு செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எம்பிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எம்பிசியோட வட்டி வீதங்கள் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். போட்டித் தேர்வில் ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு டிசம்பர் 6ஆம் தேதியோட முக்கிய தினங்கள். சரியா? டிசம்பர் 6ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள் பார்க்கலாமாம்மா? டிசம்பர் 6ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா, இந்தியாவின் சட்ட மேதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம். சரியா? அந்த டிசம்பர் 6ஆம் தேதியை இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா பரிநிர்வாண திவாஸ், அதாவது அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய தினமாகவும் இதை சொல்கிறாங்க. ஓகேவா? மகா பரிநிர்வாண திவாஸ். சரிங்களா? டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னாலே நமக்கு அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லை, இந்திய பொருளாதார அமைப்புக்கும் ஒரு அடித்தளம் விட்டவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்குவதற்கு காரணமான ஒரு ஆய்வு கட்டுரை, சரிங்களா, அது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய ரூபாயின் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற புத்தகத்தை 1923 எழுதியிருப்பாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் ஹில்டன் யங் கமிட்டி இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க பிஆர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்தியாவிற்கு ஒரு சூப்பரான ஒரு பங்களிப்பை ஆற்றியவர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? மறக்காம பதிலாக கமெண்ட்ல சொல்லுங்க. சரியாமா? ஓகே, அடுத்து பாருங்க. டிசம்பர் 6ஆம் தேதி இன்னொரு முக்கியமான தினம், பாபர் மசூதி சரியா இடிக்கப்பட்ட தினம். சரி, 1992ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் அமைந்துள்ள ஓகேவா அந்த பாபர் மசூதியானது இடிக்கப்பட்டது. அதுவும் டிசம்பர் 6ஆம் தேதி தான். ஓகேவா? அந்த பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான அந்த வழக்குகளை சரிங்களா விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பு கமிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. அதனுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டியின் தலைவர் யாருன்னு சொல்லி பாருங்கம்மா, எம்எஸ் லிபரான் கமிஷன். சரிங்களா? அப்போ லிபரான் கமிஷன் அப்படின்னா எதுவும் தொடர்புடையது? பாபர் மசூதி இடிப்பு வழக்கு. ஓகேவா? இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டில் சரியா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியன் பிரதமராக இருந்தபோது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த லிபரான் கமிஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் சரி அப்படி கேஸ் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. 2020ஆம் ஆண்டில் சரி 2020ஆம் ஆண்டில் அந்த பாபர் மசூதி இடிப்பு அந்த வழக்கு தொடர்புடைய அனைவரையுமே ஒரு சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது. அந்த விடுதலையை உறுதி செய்த நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றமான அலகாபாத் உயர்நீதிமன்றம். சரிங்களா? மறக்கக்கூடாது. எவ்வளோ எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வி, போனஸ் பதில்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. சரியாமா? ஓகே, இது ஒரு டிசம்பர் 6ஆம் தேதி முக்கிய தினம். அடுத்த முக்கியமான இன்னொரு தினம், தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர் பாருங்க, நெல் ஜெயராமன். சரியா? நெல் ஜெயராமன் அப்படின்னாலே ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்களா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவு தினம். சரிங்களா? சமீபத்தில் கோயம்புத்தூரில்
தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது. அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துருந்தாங்க. அப்போ கூட அவர் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் உள்ள அந்த இயற்கை வேளாண்மையை நான் நினச்சி ரொம்ப பெருமை கொள்கிறேன், சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்த ஒரு முன்னோடி நபர் நெல் ஜெயராமன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் டிசம்பர் 6ஆம் தேதி. சரியா? நெல் ஜெயராமன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த விவசாயி விருதினை 2011ஆம் ஆண்டு வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் சரிங்களா சிறந்த மரபணு பாதுகாப்பாளர் என்ற தேசிய விருதினை 2015ஆம் ஆண்டு வழங்கியிருக்கிறாங்க. இப்படி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. செலக்டிவ் அந்த 2 சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இது தவிர நெல் ஜெயராமன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். என்ன இயக்கம் அப்படிங்கிறத பாருங்கம்மா. நமது நெல்லை பாதுகாப்போம். சரி, நெல்லைனா திருநெல்வேலியில் நெல் பேடி. ஓகேவா? நமது நெல்லை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நெல் ஜெயராமன் அவர்கள். இதுதாம்மா டிசம்பர் 6ஆம் தேதிக்குரிய முக்கிய நபர்கள் தினங்கள் தொடர்புடைய செய்திகள். சூப்பராக ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி தான் தொகுத்து வழங்க போகிறோம். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். போட்டித் தேர்வில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாதனை வெற்றியை படைக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தால அயோத்தி ராமர் கோவில், அது தொடர்பான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். அயோத்தி ராமர் கோவில். சரியா? பாருங்கள். அயோத்தி ராமர் கோவில் பாபர் மசூதி தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 2019. சரிங்களா? 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கப்படும் பொழுது அதன் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் ரஞ்சன் கோகாய் அவர்கள். சரிங்களா? இந்த தீர்ப்பினை அடுத்து அயோத்தியில் ராமர் கோவில் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பக்கத்தில் குறிப்பிட்ட தொலைவில் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி, அந்த மசூதி வந்துட்டு உருவாக்குவதற்கு பெர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க. சரியாமா? அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல், இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து எப்போ லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2020. சரியா? மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முறைப்படி அந்த கோவில் கட்டப்பட்டு அயோத்தி ராமர் கோவிலானது திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 2024. கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இந்த கோவிலை உருவாக்குனதில் ஒரு 2 நபர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. யார் அப்படிங்கிறத பாருங்கள். ஒருத்தங்க சிற்பி அருண் யோகிராஜ். சரியா? அதாவது அயோத்தி ராமர் கோவிலின் கருவறையில் கருவறையில் உள்ள அந்த குழந்தை ராமர் சிலையை செதுக்கிய தலைமை சிற்பி யாருன்னு கேட்டால் அருண் யோகிராஜ் அவர்கள். கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்தவர். அப்போ அந்த குழந்தை வடிவத்தில் இருக்க ராமர் சிலையை செதுக்கிய தலைமை சிற்பி அருண் யோகிராஜ். அதே மாதிரி இந்த மொத்த கோவில், அந்த கோவிலை வடிவமைத்ததில் தலைமை வடிவமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த் சோம்புரா மற்றும் அவருடைய பசங்க 2 பேர். மெயினாக தெரிய வேண்டிய ஆள் சந்திரகாந்த். சரிங்களா? மறக்கக்கூடாதுமா. இதமாக அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான ஒரு சின்ன செய்தி. அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வரப்போது பாருங்கள். சரியா? இந்திய பொருளாதாரம் தொடர்புடைய செய்தி. இந்தியா ரஷ்யா 5 ஆண்டு பொருளாதார திட்டம். சரியா? இந்தியாவிற்கு ரஷ்யாவின் தற்போதைய அதிபராக இருக்கிற யாருமா? தற்போதைய அதிபர் யாருமா சொல்லுங்கள்? விளாடிமிர் புதின். சரியா? விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வருகையின் போது சரியா ஒரு மாநாடு நடைபெற்றிருக்குது. அந்த மாநாட்டில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது அப்படிங்கிறதா இந்த தொகுப்பில் பார்க்கலாம். டெல்லியில் அமைந்துள்ள ஹைதராபாத் இல்லம் ஹைதராபாத் இல்ல அரங்கில் இந்தியா ரஷ்யா இடையே 23வது மாநாடு நடைபெற்றது. இந்தியாவிற்கு ரஷ்யாவுக்கும் இது 23வது மாநாடு நடைபெற்ற அரங்கின் பெயர் ஹைதராபாத் இல்லம். ஆனால் அந்த இல்லம் எங்கே இல்லை? ஹைதராபாத்தில் இல்லை, டெல்லியில் இருக்குது. சரிங்களா? இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இது தவிர அங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்படி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த மாநாட்டின் போது, இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டு கால பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்திற்கு 2 தரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எப்போவுமே இந்தியாவிற்கு ஒரு நட்பு நாடாக எல்லா விஷயங்களும், பாதுகாப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்ம பெட்ரோல் டீசல் இந்த க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணுறதுல நிறைய விஷயங்களில் ரஷ்யா இந்தியாவுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும். அது அப்படியே அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. 2025லேருந்து 2030ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகால பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க? ரஷ்யா. மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இது தவிர என்னென்ன விஷயங்கள் சூப்பரான செய்தி பாருங்கள். இந்தியன் ஜியாகிரபி இந்த ஏரியாவிலேருந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பாருங்கம்மா. இந்தியா மற்றும் ரஷ்யா. ஓகேவா? அதுக்கப்புறம் பெலாரஸ். இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்றிருக்குது. அதில் ரஷ்யாவுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண ஒரே நாடு பெலாரஸ் தான். ஓகேவா? பெலாரஸ், அடுத்து கஜகஸ்தான், ஆர்மேனியா, கிர்கிஸ்தான் ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய யுரேஷியா பொருளாதார கூட்டமைப்பு. ஓகேவா? இந்த அமைப்பு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்ய இருதரப்பிலும் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா ரஷ்யா உள்பட. ஓகேவா? நம்ம ஒரு 5 நாடுகள் இருக்கிற இந்த கூட்டமைப்பில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை
சீக்கிரமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அதற்காகவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இது தவிர இன்னொன்று முக்கியமான பாருங்கள், இந்தியன் ஜியாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி, வேர்ல்டு ஜியாகிரபி கூட சொல்லலாம் பாருங்கள். INSSTCன்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே போட்டித் தேர்வில் குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கேள்வி, கவனமாக இருங்கம்மா. இந்தியா, ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசியா, ஐரோப்பியா போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கான கிட்டத்தட்ட 7200 கிலோமீட்டர் தொலைவு சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம். சரி, ஒரு காரிடார். சரியா, வடக்கு அப்படின்னா ரஷ்யா பக்கம், தெற்குனா நம்ம பக்கம். சரியா, வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், வடக்கு கடல் வழித்தடம் மற்றும் சென்னை முதல், நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிசி தொடர்புடைய ஒரு வார்த்தை, சென்னை முதல் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக் பொருளாதார வழித்தடங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதிலிருந்து அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிறாங்கம்மா. சென்னை மற்றும் ரஷ்யாவின் எந்த பகுதியை இணைக்கிற மாதிரி ஒரு பொருளாதார வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக். மறக்கக்கூடாது, சூப்பரான ஒரு செய்தியை விட்டுறாதீங்க. சரியாம்மா. இது தவிர இந்தியாவிற்கு சுற்றுலா வரும் ரஷ்ய குடிமக்களுக்காக கட்டணமின்றி 30 நாள் மின்னணு சுற்றுலா நுழைவு சரியா, அதாவது வீசா, சுற்றுலாவா, சரியா, விசா வழங்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு? 30 டேஸுக்கு. இது தவிர 30 நாள் குழு சுற்றுலா ஒரு டீமாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த நுழைவு இசைவு திட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே 30 நாளைக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது தவிர இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்துக்கோங்க. கூடங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 அந்த அணு உலைகள் அங்கே திறக்கப்பட்டாச்சு. சரி, மேலும் ஒரு 4 அணு உலைகள் ரஷ்யா உதவியுடன் தான் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அப்போ அணுமின் நிலையம், இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய அணுமின் நிலையங்களில் ஒன்றான அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் யாருடைய உதவியில் தான்? ரஷ்யா உதவியுடன் தான் கட்டப்பட்டு வருகிறது. கூடங்குளம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. சரியா, எவ்வளோ சூப்பரான செய்தி பாருங்கள். எப்பவுமே இந்த சர்வதேச செய்திகள் எல்லாமே இப்போ ரொம்ப டீப்பாக தேவையில்லை. ஆனால் இந்தியாவுடன் தொடர்புடைய முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சரி, ஜப்பான், ஓகேவா, இந்த மாதிரி நாடுகள்கிட்ட நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, மொரிஷியஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி அதில் கொஸ்டின் கேட்பாங்க. தொடர்ந்து ஒரு முக்கியமான பொருளாதார செய்தி பாருங்கள். சூப்பரான ஒரு செய்தி பாருங்கள். போன குரூப் 4ல் கூட இதோட தொடர்புடைய 2 கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்கள். இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், அப்புறம் பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இதை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், வங்கி வட்டி விகிதம் குறைப்பு RBI. சரியா, என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னர். சரிங்களா. அவருடைய தலைமையில் MPC ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. MPCனா மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேவா, இந்த பணவியல் கொள்கை குழு அல்லது பணவியல் நிதி கொள்கை மானிட்டரி பாலிசி கமிட்டி சொல்லுவாங்க. இந்த MPC குழுவானது யார் தலைவர், எப்பவுமே தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யாரோ அவங்க தான் MPCயின் தலைவராக இருப்பாங்க. இந்த MPCக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா, 6 உறுப்பினர்களும் சரிங்களா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 6 முறை, அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியானது 1 கோடி அந்த கூட்டத்தை நடத்தி இந்திய பொருளாதார நிலை எப்படி இருக்குதோ, பணவீக்கம் பணவாட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வட்டி விகிதங்களை, வங்கியின் வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பாங்க. ஒன்று ஜாஸ்தி பண்ணலாம், இல்லைன்னா கம்மி பண்ணலாம். பெரும்பாலும் பணவீக்க காலத்தில் வட்டி விகிதம் அதிகரிக்கப்படும், பண வாட்ட காலத்தில் வட்டி விகிதம் குறைக்கப்படும். இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக எக்கனாமிக்ஸில் தனி வீடியோ பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா, புரியலண்ணா. சரி, முக்கிய அறிவிப்புகள். இந்த MPC ஓகேவா, சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் கூடிய அந்த MPC ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்கள். முதல் அறிவிப்பு, ரெப்போ ரேட். சரியா, ரெப்போ விகிதம் ஏற்கனவே எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.50% இருந்தது. அதை சரிங்களா இப்போ 0.25% குறைச்சி மொத்தத்தில் 5.25% குறைச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் வீட்டு கடன் ஓகேவா அதுக்கெல்லாம் வழங்கப்படும் அந்த வட்டி விகிதம் குறையும். சாதாரண மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க் வாங்குற அந்த கடன் மீதான வட்டி, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரி, தலைகீழ் ரெப்போ விகிதம் சரிங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3.35%. மாணவ நண்பர்களே, பேங்க் ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, CRR, SLR எல்லாமே இன்னொரு வீடியோவில் தனியாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறதுனால வாட் இஸ் வாட் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தற்போது 3.35% இருக்குது. அடுத்து CRR சரியா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். ஒரு வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கண்டிப்பாக ரிசர்வாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவசர காலங்களில் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பேர் தான் CRR. இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது? 3%. சரியா, CRR. அடுத்து பார்த்தீங்கன்னா SDF வட்டி. சரியா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க.
நிலையான வைப்பு நிதி. சரிங்களா? அதாவது வங்கிகள் தங்களிடம் உள்ள அந்த உபரி பணத்தை என்ன செய்கிறாங்க, பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கு கிடைக்கிற அந்த வட்டிக்கு பேர் தான் எஸ்டிஎஃப் சொல்லுவாங்க. எம்எஸ்எஃப் அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, விளிம்பு நிலை. சரிங்களா? பாருங்கள், அந்த எம்எஸ்எஃப் அப்படிங்கிறது தற்போது அமைந்துள்ளது எவ்வளோ சதவீதம் சொல்லி பாருங்கள், 5.75%. சரிங்களா? அடுத்து பேங்க் ரேட், வங்கி விகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.75%. சரிங்களா? அதாவது ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு வழங்கும் நீண்டகால கடன் மீதான வட்டி. அந்த நீண்டகால கடன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஷூரிட்டி டாக்குமெண்ட்லாம் தேவை. அப்படி பிணையங்கள், ஓகே, அந்த பிணையங்கள்லாம் வாங்கிட்டு அதற்கு ஒரு கடனை ஆர்பிஐ கொடுப்பாங்க. அதுக்கு மேலே போடுற வட்டிக்கு பேர் தான் என்ன பேருமா, வங்கி விகிதம். சரியா? அடுத்து எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரியா? ஒரு வங்கியில் எவ்வளோ மொத்தம் ஒரு வங்கியோட மதிப்பு எவ்வளோ இருக்குதோ அதில் 18% கண்டிப்பாக பணமாகவோ நாணயங்களாகவோ கண்டிப்பாக ஒவ்வொரு வங்கிகளும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் அந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்திய ரிசர்வ் வங்கி, சரியா, எம்பிசியோட கூட்டத்தில் ஏற்கனவே சொன்னது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.8%. சரியா? அதை மறு மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதமானது 7.3% அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதாம்மா இந்த எம்பிசியின் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகள். மறுபடியும் சொல்கிறேன், இதை பற்றி தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம். புரியாதவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கிளியராக சாதாரண மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரியாம்மா? அடுத்து செய்திகளில் இடம்பெற்ற சட்டங்கள். ஒரு 3 சட்டங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. பாருங்கள், நம்ம எப்படிலாம் திங்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? செய்திகள் இடம்பெற்றுள்ள சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தை திருமண தடுப்பு சட்டம். இது நேற்று நியூஸ் பேப்பரில் வந்தது, இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்லையும் போட்டுக்கிறாங்க. சரியா? குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006ஆம் ஆண்டு. இதுக்கு முன்னாடி 1929ஆம் ஆண்டு குழந்தை திருமண தடுப்பு சட்டம் இருந்தது. அதில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ள குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்து போக்சோ சட்டம். சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். சரியா? 2012ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. போக்சோ பற்றிய தனியாக ஒரு வீடியோ போடலாம். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள். சரியா? இப்போ போக்சோ சட்டம் 2012. அதே மாதிரி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான சட்டம் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம், உஃபா சட்டம் சொல்லுவாங்க. இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1967. இந்தியாவில் பசுமை புரட்சி இன்டென்சிவாக தீவிரமாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1967. அந்த வருஷம் தான் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதுதாம்மா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான சட்டங்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்றுடன் தொடர்புடைய நடப்பு செய்திகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்தே மாதரம். சரியா? வந்தே மாதரம் 150. சரியா? வந்தே மாதரம் பாடலானது பாருங்கம்மா, வந்தே மாதரம் பாடல் வங்க கவிஞர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் 1875ஆம் ஆண்டில் சமஸ்கிருத மொழியில் அவருடைய ஆனந்தமடம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. எப்போ 1875 சமஸ்கிருத மொழியில் வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டது. அவர் எந்த புத்தகத்தில் அது இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆனந்த் மட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் மடம். ஓகேவா? இந்த வந்தே மாதரம் பாடலானது முதல் முறையாக பயங்கர ஃபேமஸ் ஆச்சது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1896இல் கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் யார் அந்த பாடலை முதல் முறையாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா, ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவில் முதல் முறையாக நோபல் பரிசை வென்றவர், இலக்கியத்துறைக்காக நோபல் பரிசு வாங்கியிருந்தாங்க ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவங்க தான் 1896 கொல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் முதல் முறையாக இந்த வந்தே மாதரம் பாடலை பாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆகுது இந்த வந்தே மாதரம் பாடல். சரியா? அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வந்தே மாதரம் பாடலானது 1950ஆம் ஆண்டில் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் நாட்டின் தேசிய பாடலாக ஏற்கப்பட்டது. அப்போ 1875 உருவாக்கம், 1896 முதன்முறையாக பாடுறாங்க, 1950 இந்தியாவின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்தே மாதரம். சரிங்களா? இந்த பாடல் 1875 உருவாக்கப்பட்டது. தற்போது 2025, அப்போ எத்தனை ஆண்டுகள்? 150 ஆண்டுகள் நிறைவடையுது. அதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தியிருக்கிறாங்க. அடிக்கடி இனி நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு தேசிய செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடம். சரியா? பாருங்க, இந்தியாவில் 2024ஆம் ஆண்டில் சாலை விபத்தினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 1.77 லட்சம். சரியா? ஒரு சாவு வந்தாலே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 1.77 லட்சம் பேர்
கடந்த ஆண்டு 2024 எதன் மூலம் இறந்துருக்கிறாங்க? ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க. சரியா? அடுத்து அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்துகள், நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடெண்ட்டில் டாப்பில் இருக்குது இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சாலை விபத்தினால் ஏற்படும் அந்த மரணம், சரியா, சாலை விபத்து மரணத்தில் இந்தியாவில் அதிகப்படியான எண்ணிக்கையில் டாப்பில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். சரியா? அந்த 1,77,000 சரி 1.77 லட்சம் அந்த சாலை விபத்து ஓகேவா மரணங்களின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் தான் டாப்பில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23,652 இறப்புகள். தமிழ்நாட்டில் இந்த சாலை விபத்து மரணங்களின் எண்ணிக்கை 18,449, மகாராஷ்டிராவில் 15,715. அப்போ டாப்பில் இருக்க, அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகப்படியான சாலை விபத்து தமிழ்நாடு. இந்த சாலை விபத்தினால் ஏற்படும் மரணங்களில் உத்தரப்பிரதேசம் டாப்பில் இருக்கிறாங்க. அடுத்த தமிழ்நாடு, 3ஆம் இடத்துல மகாராஷ்டிரா. சரியா? கண்டிப்பாக எல்லாரும் சாலை விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மரணங்களை கரெக்டாக என்ன சொல்லலாம், நம்ம வந்து குறைக்கலாம். சரிங்களா? அடுத்து போகலாமாம்மா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தரவரிசை பாருங்கள். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் இந்திய மாணவர்கள். சரிங்களா? வெளிநாட்டுக்கு போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல இந்திய மாணவர்கள் எந்த நாட்டில் அதிக அளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அந்த நம்பர்ஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் அந்த டாப் அந்த லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா, 2ஆம் இடத்தில் உள்ள நாடு ஐக்கிய அரபு அமீரகம், இந்த பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ளது ஆஸ்திரேலியா. அதாவது இப்போ நமக்கு குளிர்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி அந்த அமைச்சர், அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வரும்போது இந்தியாவிலேருந்து அதிக அளவு மாணவர்கள் எந்த நாட்டில் படிக்கிறாங்க உயர்கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் யுஏஇ, அடுத்து 3ஆம் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. சரியா? இது ஒரு செய்திமா. கடைசியாக இன்றைய தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கள். பாபர் மசூதி இடிப்பு விசாரணை தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் தலைவர் யார்? 2வது சூப்பர் 6 கேள்வி, அயோத்தி ராமர் கோவிலின் தலைமை வடிவமைப்பாளர் யார்? 3வது சூப்பர் 6 கேள்வி, வந்தே மாதரம் பாடல் எப்போது யாரால் இயற்றப்பட்டது? ஓகேவா? அடுத்து வந்தே மாதரம் பாடல் எந்த ஆண்டு யாரால் முதல் முறையாக பாடப்பட்டது? 5வது சூப்பர் 6 கேள்வி, போக்சோ சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அப்படி அதோட விரிவாக்கத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். சரியாம்மா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். 6வது சூப்பர் 6 கேள்வி, இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்தியா எந்த நாட்டிடம் 5 ஆண்டு பொருளாதார அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? இதாம்மா இந்த தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்வியில் நிறைய போனஸ் கேள்விகள் இருக்குது. எல்லாமே உங்களுக்காக தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதை பயன்படுத்திட்டு வரும் தேர்வுகளை வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு லைஃபை கொண்டு போங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.